என்ன இது? இதை காட்டுறதுக்காக என்ன மும்பைல இருந்து கூப்பிட்டீங்களா? பூமி, இப்ப இவகிட்ட நீயே சொல்லு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. என்ன இந்த வீடு ரொம்ப விசித்திரமா இருக்க. சீக்கிரமா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். ஏதாவது வேணுமா? டீ, தண்ணி இல்ல ஜூஸ்? இல்ல எதுவும் வேண்டாம். ஆர்த்தி மேடம், வாங்க, போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க எங்க கூப்பிடுறீங்க ராமு அண்ணா? இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. அமைதியா இருந்து என் பின்னாடியே வாங்க. இங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்காக நான் ஒண்ணும் வரல. உங்களுக்கு போகணும்னா சீக்கிரமா போயிடுங்க. யாரும் வற்புறுத்தல. சரி சொல்லுங்க அண்ணா, எங்க போகணும்? நீங்க என் பின்னாடியே வாங்க. வாங்க. இங்கேயே நின்னு எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஆனா எவ்வளவு நேரம்? நான் திரும்ப வர வரைக்கும். இன்னொரு விஷயம், இங்கிருந்து எங்கேயும் போகாதீங்க. யார் அது? யார் என்ன கேக்குறேன்? யார் அது சொல்லுங்க. யாரே? என்ன இது? ஏன் இன்னும் வரல? ஒரு பொண்ணு அங்க போன உடனே நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க என்னெல்லாம் இமேஜின் பண்றீங்களோ அது மாதிரி அங்க எதுவும் இல்ல. அதுவும் மர்டர் என்னுடைய அத்தானா? ரியலி? நான் உண்மையா தான் சொல்றேன். போன வாரமே 2 பொண்ணுங்க அந்த வீட்டுக்குள்ள போறத நான் கண்ணால பார்த்தேன். ஆனா அடுத்த நாளே அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுவும் விசித்திரமான முறையில.
இத பார் த்ரிஷா, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காத. இந்த கொலைக்கு பின்னாடி உன் அத்தானோட கை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு செகண்ட். இப்ப பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணு பாதுகாப்பா கார்ல ஏறிட்டால. நீங்க என்னதான் விரும்புறீங்க? அத்தான மாட்டி விட பாக்குறீங்களா? இல்ல த்ரிஷா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உன் அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் உன் அத்தான் மாறிட்டாருன்னு சொல்லியிருந்தேன். உன்கிட்ட அவர் பேசுறதும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ அங்க போனதுமே கிடையாது. அவரு மாறிட்டார்னா என்ன, அவர் என்ன சைக்கோ கில்லர் ஆயிட்டாரா? சரி, ஒரு விஷயத்த நீ ஒத்துக்கணும். 2 பேர் சவமே கோயின்சிடன்ஸ் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்த அடுத்த நாளே இறந்து போறாங்க. த்ரிஷா, நாங்க 2 பேரும் சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு ஒரு பொண்ணு அந்த வீட்ல இருந்து வந்தால, அவ நாளைக்கு இறந்து போயிடுவாளா என்ன? அண்ட் அந்த பொண்ணுடைய மர்டரை ஏன் அத்தான் பண்ணுவாங்களா? இவளும் அதே மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்கா. போன தடவையும் 2 பேர் இறந்திருக்காங்க. உடம்புல இருந்து மொத்த ரத்தமும் உரியப்பட்டிருக்கு. இவளோட கழுத்துலையும் அதே அடையாளம் தான் தெரியுது. போன 2 பாடிஸ்லயும் இதே அடையாளம் தான் இருந்துச்சு. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு பேயோட ஆட்டமா இருக்கும்னு. அது தன்னுடைய கூர்மையான 2 பற்களை வச்சுக்கிட்டு கழுத்துல வச்சு கடிச்சு, நாம சூப்பு குடிப்போம்ல அந்த மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிருக்கு. சார், நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். சார், இந்த கீ செயின் ஈச்சேனா? அதுவா எரிஞ்சு போயிருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணுதான் இருக்கலாம், இல்ல கொலகாரனோடதா? பார்க்கலாம். இந்த கீச்சைனை பத்தி டீட்டெயில் எடு. அப்போ கொலகாரனை பத்தி தெரிய வரும். சார், ஐயா, நேத்து நைட்டு வந்த பொண்ணு ஆர்த்தி. அவளுக்கு என்னாச்சு? சிஐடிக்கு பாடி கிடைச்சிருக்கு. அத்தான் எங்க? அத்தான் 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 அத்தான். அட த்ரிஷா, நீயா? வாட் a சர்ப்ரைஸ். என்ன நீ சொல்லவே இல்ல, திடீர்னு வந்திருக்க? ஆமா அத்தான், அர்ஜென்ட்டா ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். நீ உட்காரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நோ ப்ராப்ளம், கேரி ஆன். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவளும் இப்பதான் வரணுமா? ஏதாவது பண்ணி இவளை இங்கிருந்து அனுப்பி ஆகணும். நான் ஒரு வேலை பண்றேன். கீழே இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வரேன். சரியா? நானும் வரேன். இல்ல, நீ இங்கே இரு. அவளை பார்த்துக்கோ. நீலு, நீ என் கூட வா. இவர் எங்க போறாரு? யார்? எனக்கு
ராமு அண்ணா ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? ஆக்சுவலி ரொம்ப தாகமா இருக்கு, ப்ளீஸ். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், என்னமோ தப்பு நடக்குது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நேத்து நைட்டு நம்ம எந்த பொண்ணை பார்த்தோமோ பாவம் அவளும் கொலை செய்யப்பட்டிருக்கா. இத பாரு, நீ சொன்னதை நான் முதல்லயே நம்பி இருக்கணும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை வந்து போலீஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி எல்லா ஆதாரங்களையும் இங்கேருந்தே கலெக்ட் பண்ணணும். எப்படி பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? ராமு அண்ணன் கவனத்தை நான் தசை திருப்புறேன். ஆனா எப்படி? நீ இப்படி என்ன சொல்ற? என்ன பண்ண போற? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? இங்க எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள்னு உங்களுக்கு தெரியாதா? ராமு அண்ணா, நாங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம், அது தெரியாம கை பட்டுடுச்சு. ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா பூகம்பமே வெடிச்சிரும். ஐம் சாரி. சாரி ராமு அண்ணா, தெரியாம. பாஸ், இவ கையில இருக்கிற சிம்பலை கவனமா பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். இது வந்து இன்ஜெக்ஷனுக்கான அடையாளம். சார், உடஞ்சு போன கீச்சனை பத்தி தெரிஞ்சிருச்சு சார். என்ன தெரிஞ்சுது? அந்த லோகோ பெகசஸ் நர்சிங் ஹோமோடது சார். அந்த கீச்சைன் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு தான் சார் கொடுப்பாங்க. அந்த நர்சிங் ஹோமோட ஓனர் மிஸ்டர் கார்த்திக், அவர் ஒரு ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜன். டாக்டர் கார்த்திக், பிளாஸ்டிக் சர்ஜன், பெகாசிஸ் நர்சிங் ஹோம். இதுக்குள்ள தானே போயிருந்தாங்க. இங்க இருந்து எங்க போயிட்டாங்க? யார் அது? இங்க யார் இருக்கீங்க? இந்த இடம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி இங்க என்னதான் வச்சிருக்காங்க? நீங்க என்ன பண்ற? அது வந்து நான் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க வழி தவறி வந்துட்டேன்.
அமைதி. என்ன என்ன இது சத்தம்? அது என்ன எனக்கு தெரிஞ்ச நீயும் உன் ஃப்ரெண்டும் இங்கிருந்து போறது தான் நல்லது. இங்கெல்லாம் வர்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான இடம். இல்ல அது அது அவர் உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, அது இந்த வீட்டோட பழைய இடம் இது. இங்க இருக்கிற எல்லா பொருளும் பழசு, அதோட எல்லாம் உடஞ்சிருக்கு. வேற உனக்கும் கூட அடிபடலாம். அதனாலதான் யாரையும் வரக்கூடாதுன்னு சொன்னோம். நீ இப்ப கிளம்பு, நானும் மீட்டிங்க்கு ரெடி ஆகணும். வா. இல்ல, உங்க கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? நம்ம வேணா நாளைக்கு டே டைம்ல மீட் பண்ணலாமே. இல்ல, இன்னைக்கு நைட்டு நீ உன் ஃப்ரெண்டு அதான் அந்த சுமன் வீட்ல தங்கிக்க. ப்ளீஸ். ஐயா, நான் இவங்கள சுமன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதான் சரியா இருக்கும். போ த்ரிஷா, போ, கிளம்பு. Dr. Karthik? ஆமா. We are from CID. CID? ஆனா இங்க எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு உங்ககிட்ட இந்த கீச்சைனை பத்தின விஷயம் எங்களுக்கு தெரியணும். இந்த கீச்சைனை கவனமா பாருங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த கீச்சைன் என்னோட எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டயும் இருக்கும். ஏன், என்ன விஷயம்? இந்த கீச்சைன் ஒரு பாடியோட பக்கத்துல இருந்துச்சு. பணமா? ஆனா பணத்து பக்கத்துல எப்படி கீச்சைன் கிடைக்கும்? அதை தெரிஞ்சுக்க தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒரு வேலை கொலகாரம் உங்கள் கம்பெனி, ஐ மீன் நர்சிங் ஹோமை சேர்ந்தவனா கூட இருக்கலாம். உங்க கீச்சைனை கொஞ்சம் காட்டுங்களேன். அது அந்த கீச்சைன் டிரைவர் கிட்ட இருக்கான், வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இந்த 3 பேர்ல யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? யார் இவங்க? இவங்கெல்லாம் கொல்லப்பட்டவங்க. இல்லவே இல்லை. எனக்கு இவங்கள தெரியாது. இதோ ராமு சித்தாவே வந்தாச்சு. காரோட சாவியை காட்டுங்க. அவங்க கிட்ட காட்டுங்க. அவங்க சிஐடி தான். சார், இந்த கீ செயின் நல்லா தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? கொலகாரம் வேற யாருனாவா? எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் கோஆப்ரேஷன். தேங்க்ஸ். ஐயா, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? உங்க மச்சு நிச்சி அவளா இங்க வரல. அவளை இங்க கூப்பிட்டுருக்காங்க. என்னது? அவங்கள விட போகும்போது நான் அவங்கள கவனிச்சேன். பூமிக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுதுங்க ஐயா. ஐயா, நீங்க இவளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த பொண்ணு எல்லாத்தையும் கெடுத்துருவா. சார், இந்த 3 பொண்ணுங்க கிட்டயுமே ஒரு விஷயம் காமனா இருக்கு சார். இந்த 3 பொண்ணுங்களுமே ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங், அதாவது மருந்துகளை தாண்டி நோய்களை குணப்படுத்துறதுக்கு வேற ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க சார். யூ மீன் என்ன சொல்ல வர? மூலிகைகள், பேஸ்ட், அதுக்கப்புறம் யோகா? எஸ் சார். சரி, எதுவா இருந்தாலும் இந்த 3 பேருக்கும் அந்த டாக்டர் கார்த்திக்கோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தே ஆகணும். சார்,
நான் தேடி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த கனெக்ஷனும் இல்ல சார். இது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பா ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா அந்த சாவி, பெகாசிஸ் நர்சிங் ஹோமோட அந்த சாவி ஆர்த்தியோட டெட் பாடி பக்கத்துல எப்படி வந்தது? சார், இதே மாதிரியான கீ செயின் டாக்டர் கார்த்திக் ஒய்ஃப் தீப்திக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. டிப்தி மர்டர் இன் த கார். மலை உச்சியிலிருந்து கார் கீழே விழுந்தது, நெருப்பு பிடிச்சிருக்கு. அந்த நெருப்புல டிப்தியும் எரிஞ்சு இறந்து போயிருக்காங்க. வேற வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இது ஆக்சிடென்ட். அந்த கீச்சைனை கொஞ்சம் காட்டு சார். எரிஞ்சு போயிருக்கு. ஒருவேளை டிப்டியோட கீச்சைனா? இது தீப்தியோட கீ செயினா இருந்தா சம்பவ இடத்துல எப்படி கிடைச்சிருக்கும்? அதுவும் 1 வருஷத்துக்கு அப்புறம். அதான் கேள்வியே. ஹலோ, என்ன? எங்க? ஓகே சார், இன்னொரு பாடியும் கிடைச்சிருக்கு சார். சார் சார் அது வந்து பூமி எங்க கிட்ட ஒன்று சொன்னா. இந்த 3 பொண்ணுங்க இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்க டாக்டர் கார்த்திக் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதோட அவங்க எல்லாரும் அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படின்னா பூமியும் டாக்டர் கார்த்திகோட வீட்டுக்கு போயிருந்தாளா? இல்ல சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, பூமி இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டான்னு டாக்டர் கார்த்திக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து ராத்திரி அந்த ராமு அண்ணன் எங்களை கண்காணிக்கிறதையும் நாங்க பார்த்தோம். இந்த பூமியை தவிர டாக்டர் கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ். ஐ மீன் ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங்க சம்பந்தப்பட்டவங்க தான் இல்லையா? டாக்டர்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி டாக்டர்ஸ் போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? டாக்டர் கார்த்திக் உடம்பு சரியில்லாம இருந்தாரா? சார் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவர் இடது காலில் ஏதோ பிரச்சனை இருக்கு சார். சரி, என்னுடைய அக்கா இறந்து போனப்போ டாக்டர் கார்த்திகோ அதே கார்ல இருந்தாரு. அண்ட் பள்ளத்துல இருந்து விழுறதுக்கு முன்னாடி அவர் கார்ல இருந்து குதிச்சிட்டாரு. அதனால கால்ல அடிபட்டு இருந்தது. ஸோ நொண்டின்னு தான் நடப்பாரு. ஐ சி. அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து போறாங்களா? ஒரு டாக்டரை நாங்களும் அனுப்பி வைக்கிறோம். மிஸ் மெலினி, யூ மஸ்ட் பி மிஸ்டர் கார்த்திக். ஆமா, நான் தான் கார்த்திக். அப்புறம் இவர் தான் ராமு அண்ணன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க மூலிகை மருந்து தயாரிக்கிறீங்களா? ஆமாம், நான் மூலிகைகளை சூடாக்கி அதுலேருந்து சாறு எடுக்கிறேன். அதை என் பேஷண்ட்ஸ்க்கு தருவேன். அதனுடைய ஸ்மெல் அவங்கள குணப்படுத்தும். உங்க காலில் அடிபட்டு இருக்கு, வாங்க பார்க்குறேன். இல்லை, நான் ஒன்றும் பேஷண்ட் இல்லை. முதல்ல எல்லா ஏற்பாடும் முடியட்டும், அப்புறம் பேஷண்ட்டை பார்க்கலாம். அது வரைக்கும் உட்காருங்க. ஹலோ, போய் மேடத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. சார், எனக்கு ரொம்ப டென்ஷன் வருது சார். அவங்க தனியா இருக்கிறா, 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நாம இவளை அனுப்பி தப்பு பண்றோமா என்ன? பங்கஜ் பூர்வி ஒரு சிஐடி ஆஃபீஸர்.
இது அவளோட வேலை. எனக்கு இது தெரியும் சார், ஆனா டென்ஷனா இருக்கு சார். அவளுக்கு எதுவும் ஆகாதே. நாம சிஐடி வேலை பார்க்குறோம். காலையில வீட்டை விட்டு கிளம்பி ஈவினிங் வீடு திரும்புற வரைக்கும் உயிரோட இருப்போமானே தெரியாது. ஆபத்தோட விளையாடுறது, இந்த மரணம், இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். பூர்வியும் இதெல்லாம் ஆசைப்பட்டு தான் செய்யறான். சார் 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 இந்த வீட்டில் கார்த்திகை தவிர 2 பேர் இருக்காங்க. ஒரு மெய்ட், அப்புறம் ராமு அண்ணன். ஆனால் இதில் யாருமே பேஷண்ட் இல்லை. அப்படின்னா வீட்டுக்குள்ள 4வது ஆளும் இருக்கணும். 4வது ஆள் யாரு? சார் தெரியல. பேஷண்ட் கிட்ட கூட்டு போறேன்னு கார்த்திக் சொல்லியிருக்கான். சரி, கவனிச்சுக்க. இந்தாங்க ஜூஸ். என்னது ஜூஸா? அத குடிக்காத. அட, இந்த கேமராக்கு என்ன ஆச்சு? பூர்வி சார். ஓ நோ, ஏதோ பிரச்சனை. கம். டாக்டர் கார்த்திக், கதவை தர. கதவை தர டாக்டர் கார்த்திக். சார், ஊரு வேற உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் இங்க இருங்க, உள்ள வர வேண்டாம். வீடு காலியா இருக்கு, யாரும் இல்ல. பூர்வி இங்க தான் இருந்தா. இந்த சோஃபால தான் உட்காந்துட்டு இருந்தா. சார், இத பூர்வியோட ஏர்பட்ஸ். இந்த பக் பூர்வியோட பேக், இந்த கேமரா. நல்லா தேடி பாருங்க, பூர்வி இங்க தான் இருக்கணும். சார் சார், இந்த பக்கம் யாருமே இல்ல. ராமு அண்ணன், மேட் யாருமே இல்ல. நோ சார், இங்கே யாரும் இல்ல. எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா? அப்படின்னா பூர்வி சிஐடி ஆஃபீஸர்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சார் சார், இந்த அடியில் ஒரு ரூம் இருக்கு. நான் கூட்டிட்டு போகவா? உன்கிட்ட தயா சார் வெளியே நிக்க சொன்னார்ல. இட்ஸ் ஓகே. அவங்க அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த இடம் தெரிஞ்சா சார், அப்ப காட்டுங்க. எங்க கூட வாங்க, நாங்க காட்டுறோம். காட்டுங்க. சார் சார், இங்க யாருமே இல்ல. எல்லாரும் ஓடிட்டாங்களா? அது எப்படி ஓடுவாங்க? நாம தான் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்தோமே. நம்ம முன்னாடி யாரும் வெளியே போகல. சார், இங்க இருந்து வெளியே போக வேற ஏதாவது வழி இருக்கலாமே. இல்ல, இங்க ஏதாவது நமக்கு தெரியாம சுரங்க கூட இருக்கலாம். ஏய், யார் அது? ஏய், இல்ல இல்ல, யார் நீ? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. யார் நீ? நாங்க சீடியில இருந்து வரும், உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். யார் நீ? அதோட நீ அக்கா,
அக்கா 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 சார் சார் இவன் அக்கா சார் 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 இவன் அக்கா சார். அப்ப இவ இறந்துட்டான்னு டாக்டர் கார்த்திக் எதுக்காக போய் சொன்னா? சார் ஏன் போய் சொன்னான்னு எனக்கு தெரியாது சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் இறந்து போயிட்டு தான் என்கிட்ட சொன்னாரு. அதோட நாங்க வந்து சேரத்துக்குள்ளே இறுதி சடங்கு முடிச்சிட்டாரு. ஆனா என் அக்கா இங்க இருக்கா. சார் டாக்டர் கார்த்திகோட ஒய்ஃப் உயிரோட இருக்காங்கன்னா இவ இறந்து போயிட்டான்னு எதுக்காக குடும்பத்தார்கிட்ட போய் சொல்லணும்? சரி இவங்களுக்கு வைத்தியம் பார்க்காம எதுக்காக பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கணும்? சார் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இவங்களோட வேலையா தான் இருக்கணும். சார் ஆனா பூர்வி பூர்வி எங்க? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தனியா என்னால வெளியே போக முடியாது. எப்படியாவது நான் விஷயத்தை வெளியே தெரியப்படுத்தணும். முடிஞ்சிடும். அட டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிடும். அட இந்த பொண்ணு எங்க போனா? தேடுங்க, இல்லைன்னா செத்துருவோம். வாங்க. வா உள்ள வாடி. ஏய் ஹலோ சார் சார் ஹலோ பூர்வி, நீ சேஃப் தானே? சார் நான் நல்லா இருக்கேன் சார். சார் அது நீ எங்க இருக்க? தெரியாது சார். இங்க எனக்கு எதுவுமே தெரியல சார். வித்தியாசமான இடமா இருக்கு, எங்கன்னு தெரியல சார். சார் 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 இந்த போனை நான் ஒளிச்சு வச்சிடுறேன். நீங்க 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 இந்த இடத்தை ட்ராக் பண்ணிக்கோங்க. பூர்வி பூர்வி, சீக்கிரமா நீங்க தீப்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. பங்கஜ், இந்த நம்பரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணு. போதும், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் ஏய் போ, யாருன்னு பாரு.
பூர்வி 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 இங்க பாரு பூர்வி ஏய் அபிஜித், இதெல்லாம் இவங்க தான் பண்றாங்கன்னு நினைச்சோம். அப்ப இதெல்லாம் பண்றது யாரு? நில்லு, இல்லனா இவ செத்துருவா. த்ரிஷா, நீயா? இதெல்லாம் பண்ணது நான் தான். அண்ட் நீங்க என் பக்கத்துல வராதீங்க. வந்தீங்க பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு தப்ப முடியாது. நான் எப்படியும் தப்பிச்சு போயிடுவேன். உங்களை பத்தி யோசிங்க. உங்க நிலைமை என்ன ஆகும்? உங்க மரணத்துக்காக பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நாலா பக்கமும் டைனமைட் இருக்கு. நீங்க என் கிட்ட வந்தீங்கன்னா ஒரே நேரத்துல உங்களையும் இந்த இடத்தையும் அழிச்சிடுவேன். ஆனா எதுக்காக இந்த பொண்ணுங்களை சாகடிச்ச? அது கார்த்திக பழி வாங்கத்தான். பழி வாங்கவா? எதுக்கு? நீ அக்கா கிட்ட நடந்துகிட்ட விதம், அந்த தண்டனை கிடைக்கணும்ல. அவ உன்கிட்ட இருந்து விலகி வர ஆசைப்பட்டா. அவ உன்னை சுத்தமா வெறுத்தா. உங்களுக்கு தெரியுமா, அவ இவங்க முன்னாடி அழுவா, விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கெஞ்சுவா. ஆனா இவ இருக்கானே, இவளுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாது. தினமும் அவளை அழிப்பா, சித்திரவதை பண்ணுவா, மென்டலி டார்ச்சர் கொடுத்திருக்கான். இவ போய் சொல்றா. இது எல்லாமே போய். உண்மையை சொல்லணும்னா நான் அவளை மனசார நேசிச்சேன். நீ சொல்றதெல்லாம் சுத்த போய். நீ ஒன்னும் அவளை மனசார நேசிக்கல. நீ அவளை ஏமாத்திட்டு இருந்த, சீட் பண்ண. எப்போ உனக்கு எதிரா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாலோ நீ அவளோட குரலை நிரந்தரமா அழிச்சிட்ட. அதனாலதான் நான் பிளான் பண்ணேன். அதனாலதான் நான் பிளான் போட்டேன். எல்லா பெண்களையும் கொலை பண்ணிட்டேன். அதோட இந்த சிஐடி ஆபீசரையும் நான் கொலை பண்ண பிளான் பண்ணிட்டேன். அப்பதான் மொத்த பழியும் டாக்டர் கார்த்திக் மேல வரும். என் ஆட்கள் இவங்கள பேஸ்மெண்ட்ல இருக்க சீக்ரெட் வழியில கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கா அந்த சீக்ரெட் வழியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா த்ரிஷா, உன் அக்கா இப்ப உயிரோட இருக்கா. கார்த்திக் தீப்திய கொல்லல. உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தான் அவன் இங்க வச்சிருந்தான். காப்பாத்த நினைச்சானா? அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போல? அவளை சாகறதுக்காக ஏன் பேஸ்மெண்ட்ல வச்சிருந்தான்? ஏன்னா நான் விரும்பல. ஒரு கொலை குற்றத்துக்காக அவ ஜெயிலுக்கு போறத நான் விரும்பல. அன்னைக்கு நைட், அதான் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்னோட மனைவி செக்ரட்டரிய வண்டியில உட்கார வச்சு வேணும்னே அந்த வண்டிய
மலையில இருந்து தள்ளி விட்டுட்டா. ஏன்னா எனக்கும் அந்த செக்ரட்டரிக்கும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சா. அவ தப்பிச்சிட்டா, ஆனா செக்ரட்டரி இறந்துட்டா. என்ன நீ செக்ரட்டரியும் ஒய்ஃப்னு சொல்லி எல்லா காரியத்தையும் முடிச்சு வச்சுட்ட. சார், நான் என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன். நான் அவளை குணப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எவ்வளவோ பண்ணேன், எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன். ஆனா த்ரிஷா, உன் அக்கா இப்போ உயிரோட இருக்கா. எல்லாத்தையும் நிப்பாட்டு. ஆனா ஆனா நான் ஜெயிலுக்கு போக விரும்பல. நீங்க என்ன இங்க இருந்து போக விடுங்க, இல்லனா எல்லாத்தையும் நான் வெடிக்க வச்சிருவேன். சார், மொத்த பில்டிங்லயும் பாம் இருக்கு. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் டிஃப்யூஸ் பண்ண முடியல. த்ரிஷா, இங்க பாரு. பூர்விய பாரு, போ. பூர்வி, பூர்வி, வா வா போயிடலாம். நீ உன் செத்து போகாத தங்கச்சிக்காக பழிவாங்க நினைச்சிருக்க. தேவையே இல்லாம இவ்ளோ பேரையும் கொலை பண்ணியிருக்க. தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரும். டாக்டர் கார்த்திக், நீ உன் குற்றத்தை மறைச்சிருக்க. அதோட நீ குற்றத்தை செஞ்சிருக்க. கண்டிப்பா தூக்கு தண்டனையே கிடைக்கும்.